திமுக நடத்திய திருச்சி அந்த கட்சி மாநாடுங்கிறது இன்னைக்கு ஒரு அட்டர் ஃபிளாப்பான ஒரு மாநாடா மாறிடுச்சு அப்படின்னு தான் இப்ப தொடர்ந்து செய்திகளை வந்துட்டு இருக்குது. ஏன்னா 10 லட்சம் பேர் அமர்த்துக்கு உண்டான இருக்கைகள்லாம் போட்டு எல்லாருக்கும் பிரியாணி எல்லாம் கொடுத்து அவங்க செஞ்ச இந்த மாநாடுங்கிறது பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் கூட வரல. ஆனா 1 லட்சம் பேர் கூட வரல. பாதி பேர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே எழுந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த தண்ணி கிணலாம் தூங்கிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட பிரியாணிக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப பெருமிதமா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நான் விஜய் சாரோட மாநாடுக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா வெறும் புனிசா தக்காளி சாதம் தான் போட்டாங்க. நான் ஸ்டாலின் அவர்கள் மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டுருக்காங்க சொல்லிட்டு பெருமையா பேசிட்டாங்க. அது சம்பந்தமா ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா விஜய் அவர் மட்டும் என்ன அவர் லாட்டில சம்பாதிச்ச மனம் தான் போறாரு, அவர் சொந்தமா ஓச்சாரா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மட்டும் தான் இலவசங்களை அறிவிக்கலையா, அவருக்கு தான் 2500 தரம் சொல்றாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது விஜய் அவர்கள் செஞ்சாலும் இது தவறு தான். அதாவது இலவசத்தை கொடுத்து மக்களை ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறது யார் செஞ்சாலும் தவறு தான். ஆனா என்ன பண்றது, ஒரு 50 வருட காலமா மக்களை இலவசத்தை கொடுத்தே மக்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. 100ல 40% பேர் மட்டும் தான் நம்ம நேர்மையானவங்களை பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. பாக்கி இருக்க 60% பேரும் பாத்தீங்கன்னா இலவசம் நம்ம அன்னைக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காம 5 வருஷத்துக்கு என்ன செஞ்சாங்கிறத பத்தி யோசிக்க மாட்டுறாங்க. முள்ளாலதான் இருக்கணும், விஷத்தால தான் முடிக்கணுங்கிற மாதிரி இந்த இலவசத்தை நம்பி ஓட்டு போடுற இந்த 60% மக்களையும் நம்ம பக்கம் இருக்கணும்னா இந்த மாதிரி சில சலுகைகளை கொடுத்துதான் ஆக வேண்டியது இருக்குது. இது எல்லா கட்சியும் கையாளுற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதையும் தாண்டி விஜய் ஆட்சிக்கு என்ன செய்ய போறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவரும் இதே ஊழல் கட்சி தான் ஊழல் வழியா செஞ்சாருன்னா நம்மளும் இந்த டிவிகே விஜய் அவர்கள் நம்ம விமர்சனம் செய்ய தான் போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு சப்போர்ட் அந்த கட்சிக்கு அகைன்ஸ்ட் இதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, மக்களை யார் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு ஹீரோ. விஜய், திஷா, சங்கீதா இந்த மேட்டரு, அதாவது இத்தனை கோடி மக்களுக்கு தலைவனா இருந்துகிட்டு அவர் தன்னோட பர்சனல் லைஃப்ல ஒழுங்கினமா இருக்காருன்னா அதை நாளைக்கு ஒரு சிஎம்மா மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரதான் செய்யுது. ஆனா விஜயோட இந்த ஒரு குற்றத்தை மட்டுமே நீங்க குறையா சொல்லி மற்ற கட்சியில இருக்க எந்த தலைவரை நீங்க சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வரலாறுகளை எடுத்து பார்த்தா எல்லாரும் பின்னாடியும் ஒரு அழுக்குங்க இருக்கதான் செய்யுது. அவங்க பர்சனல் லைஃப் திருமணத்துக்கு மீறிய சில அன்அஃபேர் உறவுகளை அவங்க தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்காங்க. அதுக்கு எந்த தலைவர்களும் விதிவிலக்கே கிடையாது.